திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் கோலடி பகுதியில் சுமார் 1000 கோடி மதிப்பீட்டில் பூந்தமல்லி நகராட்சி, மாங்காடு நகராட்சி, திருவேற்காடு நகராட்சிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரினை சுத்திகரிப்பு செய்ய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவு செய்து நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 8 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு மைதானமாக மக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக அப்பகுதி வாழ் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அந்த இடத்தில் அமைக்க கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி நேற்று கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் அமைவிருக்கும் இடத்தை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து திருவேற்காடு நகராட்சி ஆணையரிடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி மனு அளித்திருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தற்போது அந்த இடத்தை பார்வையிட்டு அப்பகுதி வாழ் மக்களுடன் கலந்துரையாடி பேசி வருகிறார். திருமாவளவன் வருகையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்துள்ளதால் பதட்டமான சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.